இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியான தருணங்களில் அப்படியே துவண்டு போகாமல் நாம் எதில் தவறினோம், எதினால் நாம் தோல்வியை, பாடுகளை, சோதனைகளை சந்தித்துள்ளோம் என்பதை நாமே நமக்குள் ஆராய வேண்டும். எதையெல்லாம் சரி செய்து கொண்டால் தோல்விகள் ஏற்படாதோ அதை அறிந்து சரி செய்து கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்ந்தோமானால் கர்த்தர் நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கையை வாழச் செய்வார். தாவீது பத்சேபாளிடம் தவறாக நடந்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார். அதற்கு தண்டனையாக தாவீதின் குழந்தை வியாதிப்பட்டது. குழந்தையை காப்பாற்றிக் கொள்ள உண்ணாமல் உறங்காமல் தேவனை நோக்கி கதறி ஜெபித்தார். எனினும் அந்த குழந்தை மரணித்து விட்டது. உடனே தாவீது எழுந்து குளித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் பணிந்து கொண்டு ஆராதித்தான். தன்னுடைய மீறுதல்களை மன்றாடி கர்த்தரிடம் மன்னிப்பு பெற்று கொண்டான். திரும்ப அந்த பாவமான காரியங்களை செய்யாதபடி தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான். அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். கனியே தராத மரத்தை வெட்டி போட சொன்ன தோட்டக்காரரிடம் மரத்துக்காக பரிந்து பேசிய வேலைக்காரனைப் போல கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு கிடைத்த ரட்சிப்பை நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை மீறி நாம் செய்த தவறுகளுக்காக கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்பது மாத்திரம் போதாது, மீண்டும் அதே தவறை செய்யாதபடி நம்மை காத்து கொண்டு நம்மை அவர் கைகளில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற தேவனுடைய குமாரனே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த மீறுதல்களை மன்னிப்பீராக. திரும்பவும் அந்த பாவ காரியங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமை எங்கள் வாழ்க்கையில் நுழையாதபடி எங்களை பரிசுத்த ஆவியானவர் காத்து கொள்வீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்ற உம்முடைய கண்டிப்பான கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்பா, எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக மாற ஒரு வாய்ப்பு தாரும். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஏனோதானோவென்று எடுத்து கொள்ளாதபடி உமக்கு உத்தமமான மகளாக, உண்மையான பிள்ளையாக வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னும் ஒரு முறை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ கிருபை தாரும். உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும் தேவனுடைய பிள்ளையாக எங்களை மாற்றும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.